தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 15 மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தென்காசி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதாவது இரவு 7 மணி வரை 15 மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தகவல் என்பதை வெளியிட்டிருக்கிறது. அதாவது திருவாரூர், தஞ்சாவூர், அதே போல மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தென்காசி, தேனி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான இடி மற்றும் மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. அதே போல கடலூர், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு லேசான இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டத்திற்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதாவது இரவு 7 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி என்பது நிலவுகிறது. அது மட்டுமல்லாமல் கேரளா கடலோர பகுதிகளை போட்டுக்குமே ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி என்பது நிலவுகிறது. தென்மேற்கு அந்தமான் மற்றும் ஒட்டிய பகுதிகளில் நாளை ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்பு இருப்பது. இதன் காரணமாகவே தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இன்றைய மதிய நேர நிலவப்படி வானிலை ஆய்வு தகவல் கொடுத்ததில் திருவாரூர், நாகப்பட்டினம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் 4 மணி நேர நிலவரப்படி என்பது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 15 மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதன் பிறகு அடுத்த கட்ட அந்த தொடர்பான அறிவிப்பு என்பது இரவு 7 மணிக்கு வெளியிடப்படும் என்றும் தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முத்துக்குமார்.